ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா. சென்னா மசாலா எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான டிஷ் தாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சென்னா மசாலா பவுடர் எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். சென்னா பவுடர் வெளியே வாங்கி போடாமல் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அதே யூஸ் பண்ண போகிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு இதில் மாற்றிடலாம். இது ஆறவும் நம்ம பவுடர் ஆக்கிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடாகவும் எண்ணெய் விட்டுடலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இது 2 பெரிய வெங்காயத்தை நான் இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த எண்ணெயோடு ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வதக்கி விட போகிறோம். இந்த வெங்காயத்தோடய நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. எண்ணெயில் அரைச்ச வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம இன்றைக்கி வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது 2 பெரிய தக்காளி, அதையும் நான் அது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வதக்கிடலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசால் நல்லா வேகணுங்க. அது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மசால் நல்லாவே வெந்துடுச்சு. இதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம சுண்டல் ஆட் பண்ணிடலாம். சுண்டல் நான் 150 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். அதை நான் காலைல சமைக்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச சுண்டலை கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க சுண்டல். இந்த சுண்டலை கொஞ்சமாக நான் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சுண்டல் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சென்னா மசாலா பவுடர் வறுத்து அரைச்சி வச்சுருந்ததை இப்போ இதோட ஆட் பண்ண போகிறோம். இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். தண்ணி ஊற்றிடலாம். நான் இது சுண்டல் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு,
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக அரைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்ச சுண்டலை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஏற்கனவே வந்து நல்ல கிரேவி ஆயிடுச்சு. சுண்டலை அரைச்சி போடும்போது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரையும் அடுப்பில் இருந்தால் போதுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே தண்ணி வற்றிருச்சு. எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. சோளா பூரியோட இந்த சின்ன மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சோளா பூரின்னு இல்லை, சப்பாத்தி பூரியோட கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.